வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. கரூரில் IPA ஊதிய அடிப்படையில் கரூர் வைசியா வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமனம் செய்ய வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு கரூர் வைசியா வங்கி ஊழியர் சங்கம் மற்றும் கரூர் வைசியா வங்கி அதிகாரிகள் சங்கம் இணைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் வைசியா வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராம்குமார் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் ஆகியோர் தலைமையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தமிழ்நாடு வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் அருணாச்சலம் துவக்கி வைத்தார். போராட்டத்தில் ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சேகர், செயலாளர் லோகேஸ்வரன், KVP அதிகாரிகள் சங்கத்தினர் பொதுச் செயலாளர் ரெங்கன் மற்றும் இரு சங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், செயற்குழு உறுப்பினர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது APA எனப்படும் இந்தியன் வங்கி அசோசியேஷன் வழங்கும் ஊதிய அடிப்படையில் KVP வங்கியில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமனம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். தமிழக வானவில் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.